ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து கமாடிட்டிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். இந்த மாதத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸும் சேர்த்து பண்ணுறதுனால வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த நவம்பர் மந்த்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சின்னதாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம கன்சோல் பேஜுக்கு போயிடலாம். கன்சோல் பேஜில் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்ஷன் போகும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30th வரைக்கும் நான் சூஸ் பண்ணிடுறேன். ஸோ அன்லைக் கமாடிட்டிஸ், நீங்கள் கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே க்ரீனில் இருக்கும். நம்ம பண்ண எல்லா ட்ரேடுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ், நம்ம ப்ராஃபிட் மட்டும் தான் பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு லாஸும் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம ரெண்டுலுமே வாங்குவோம். அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு 5-6 ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறுமனே ஐதர் கால் ஆப்ஷன் வாங்குவோம், இல்லாட்டினா புட் ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம வாங்குவோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். மார்க்கெட் வந்து மேலே போகுது, புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனில் வாங்குவோம். மார்க்கெட் பேரிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனில் வாங்கிட்டு இருக்கோம். அது கடந்த ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு லாஸும் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. அண்ட் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 862 ரூபா கிட்ட மொத்தமாக சார்ஜஸ் போயிருக்கு. அதில் 660 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் மட்டுமே போயிருக்குது. அப்புறம் மற்றபடி அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், அப்புறம் அந்த எஸ்டிடி அது இதுன்னு கொஞ்சம் சார்ஜஸ்லாம் போயிட்டு நமக்கு ஓவராலாக வந்து நம்ம இந்த மாதம் நவம்பர் மாதம் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸில் தான் இருக்கோம், பாசிட்டிவ்ல தான் இருக்கிறோம். ஒரு 400 ரூபா நமக்கு வந்து பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்குது நமக்கு இந்த மந்த்லி ப்ராஃபிட். நமக்கு இது ரொம்பவே கம்மி தான். ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 7,000 நம்ம அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு 20% ஒரு 30% நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபார் கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சம்வேர் பிட்வீன் 5% to 10% இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நமக்கு அது கமாடிட்டிஸில் கிடைச்சிருந்துச்சு. பட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண இந்த 6,000 7,000க்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 20% கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் அது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா லெஸ் தேன் 10% தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லாஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1,600, அப்புறம் நவம்பர் 11th அன்னைக்கு ஒரு 750, நவம்பர் 12th அன்னைக்கு வந்து ஒரு 622 ருபீஸ், அப்புறம் கடைசியாக நவம்பர் 26th அன்னைக்கு வந்து ஒரு 905 ருபீஸ் நமக்கு லாஸ் இருந்திருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்பவே கம்மியாக கிடைச்சிருக்குது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சேர்த்து நம்ம ஹெட்ஜிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா நமக்கு நம்ம கால் ஆப்ஷன் மேலே ஏறும், மார்க்கெட் கீழே இறங்கும்போது புட் ஆப்ஷன் மேலே நமக்கு வந்து மேலே ஏறும். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம ஆக்சுவலாக இனிஷியலாக பண்ணிட்டு இருந்தோம். பட் நமக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாததுனால வந்து நம்ம இப்போ டுவர்ட்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் வழியாக போயிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம டிசம்பர் மந்த்துக்கு வந்து ஐ திங்க் வி வில் பி இன் அ குட் ஷேப். கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்த்து நான் எதிர்பார்த்த அந்த ஒரு 20% ப்ராஃபிட்டில் முடிக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் சோ ஃபார் சோ குட். அண்ட் இப்போவுமே கரண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓப்பன் பொசிஷன் தான் வச்சுருக்கோம். நேற்று வந்து பண்ண ஒரு ஆர்டரில் வந்து ஓப்பன் பொசிஷன் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து நமக்கு லாஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து அது 180ல் வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 131ல் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா அட் த சேம் டைம் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து புல்லிஷாக தான் போயிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. நான் ஏற்கனவே வந்து என்னோட இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து அந்த 24,500 கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே அப்வர்ட் மூவ்மெண்ட் பார்ப்பான் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் டுவர்ட்ஸ் அதுக்கு தான் போயிட்டு இருக்கான். மார்க்கெட் புல்லிஷாக இருக்க தான் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். பட் எனக்கு என்னமோ வந்து மண்டே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கேப் டவுனில் இருப்பானுன்னு தோணுது எனக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 24,131ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறான். இதுலேருந்து வந்து மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா திரும்ப மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகி மேலே போவான் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி அவன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே வரும்போது எனக்கு இது ஆக்சுவலாக முடிச்சுட்டு வெளில வந்துடலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த ட்ரேடை வந்து பாசிட்டிவ்ல முடிப்போம்னு நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி. எதுவுமே வந்து நம்ம கையில் கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது it all depends on the current situation. So பட் ஆனால் என்னோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் கண்டிப்பாக வந்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகி மேலே போவாங்கிறது என்னோட அனாலிசிஸாக இருக்கலாம். அகெயின் ஐ குட் பி டோட்டலி ராங். பட் லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. பட் ஆனால் இந்த 431 வந்து நான் வந்து நாட் ஹாப்பி வித் இட். பட் ஸ்டில் ஐ டேக் இட். ஏன்னா எனிதிங் வித் பாசிட்டிவ் இஸ் ஆல்வேஸ் குட். ஏன்னா
லாஸ் இல்லாம ப்ராஃபிட்ல இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். பட் 6,000 இன்வெஸ்ட் பண்ணி 7,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 400 rupees ப்ராஃபிட்டா மந்த்லி ப்ராஃபிட்டா எடுக்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் நத்திங். பட் ஸ்டில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி ஹெட்ஜிங் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஆஸ் பர் த மார்க்கெட் ட்ரெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவும் பண்ணல, கடந்த ஒரு 6-7 months தான் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் பார்க்காம கொஞ்சம் என்னோட இன்ஸ்டிங்க்டை பேஸ் பண்ணி வந்து ஓகே மார்க்கெட் மேலே போகும்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறத சின்ன இன்ஸ்டிங்க்ல வந்து நான் பண்றது எனக்கு வந்து லாஸ் கொடுத்துருக்குது. ஸோ அதனால வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஓகே நம்ம வந்து அது நம்மளால பண்ண முடியுதா பண்ண முடியலையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லாஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பேஸ் பண்ணி எனக்கு இந்த லாஸ் வந்து ஓகேவா தோணுது. எனக்கு இங்க இருக்கிற லாஸஸ் எனக்கு இந்த 1600, 750, 600 இதெல்லாம் வந்து எனக்கு ஓகேன்னு தோணுது. ஸோ கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ப்ராஃபிட்ல முடிக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன். அண்ட் லெட்ஸ் ஸோ நம்ம இந்த ஓப்பன் ஆர்டருக்கு வந்து நான் எதுவுமே வந்து பொசிஷன் எக்ஸிட் பண்ணல. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் ஓப்பன் ஆர்டர்ஸ் வந்துட்டு கேம் ஓல முடிச்சுட்டு வெளில வரணும் அப்படின்னு. ஸோ அதையுமே நம்ம பார்த்துருவோம், எப்படி ஒரு ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஓப்பன் ஆர்டர் இருக்குது, அதுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா ஏஎம்ஓல போகணும். நான் ஏற்கனவே அதுக்குன்னு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இது வந்து ஜஸ்ட் ரியலாக பார்த்துருவோம் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஏஎம்ஓ ஆர்டர்ஸ். ஸோ ஆஸ் குவிக், ரெகுலர், ஏஎம்ஓ அண்ட் ஐஸ்பர்க் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து இன்னைக்கு சாட்டர்டே மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஏஎம்ஓல உள்ள போகிறோம். ஸோ ஏஎம்ஓ ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு 25 குவான்டிட்டிஸ் நான் வந்து லிமிட் ஆர்டர் தான் நான் வந்து பிளேஸ் பண்ண போறேன். நான் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணல. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் 180ல வாங்கியிருக்கேன். ஸோ நான் 200ல செல் பண்ணலாம், 20 rupees டிஃபரன்ஸ்ல நான் செல் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நான் ப்ரைஸ் வந்து 200ன்னு செட் பண்ணி அதுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 0 rupees தான் தேவைப்படும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம பொசிஷன் இப்போ எக்ஸிட் தான் பண்றோம். நம்ம புதுசா எதுவும் பை பண்ணல, இல்லை புதுசா எதுவும் நம்ம செல் பண்ணல. ஒரு ஓப்பன் பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர்றதுக்காக எக்ஸிட் பண்றதுனால வந்து உங்களுக்கு மார்ஜின் எதுவுமே தேவைப்படாது. அண்ட் சார்ஜஸ் அகெயின் ஜஸ்ட் ப்ரோக்கரேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ் சேர்த்து வர்றதுனால வந்து திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நான் இப்போ அதை செல் கொடுத்துட்றேன். நான் செல் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு பாப்அப் மாதிரி வந்து காமிக்குது. இப்போ நம்ம ஆர்டர் செக்ஷன் போனோம் அப்படின்னா இங்கே உங்களால் நீ பார்க்க முடியும், ஸ்டேட்டஸ் வந்து ஏஎம்ஓ ரெக்வெஸ்ட் ரிசீவ்னு இருக்கு, ப்ரைஸ் வந்து 200 rupeesனு இருக்குது. அண்ட் குவான்டிட்டி 25 குவான்டிட்டிஸ் ஃபார் த நார்மல், அதாவது ஓவர் நைட் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஏஎம்ஓ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ரியலாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து நம்ம நவம்பர் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.